திமுக காரங்க பூரா தலைவர்கள் பூரா வைகிறாங்க, அவரை விஜயை வைகிறாங்க. பாவம் சின்ன பையன் வளர வேணாமா? நேற்று வரைக்கும் சினேகா கையில் பிடிச்சி திரிசா கூட ஆடிக்கிட்டு இருந்தவர் அவரை துணை முதலமைச்சர் ஆக்கலாம். திமுக இளைஞர்கள் பூரா அந்த உழைக்கிற 1-2 இளைஞர்கள்லாம் அங்கே போயிடுவாங்க. அதான் தம்பி இப்போ தான் மாநாடே நடத்த போகிறார். நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கங்க, அண்ணா திமுகன்றது வேறப்பா. அண்ணா திமுக வேற. இது நான் ஒன்று, நீங்கள்லாம் சின்ன பிள்ளைய, நீங்கள்லாம் தலைவர் கட்சி விட்டு நிற்கும் போது பிறந்திருக்க மாட்டீங்க. தலைவரை கட்சி விட்டு நீக்கிறாங்க. ஒரு கட்சி தலைவருக்கு நீக்கிறதுக்கு உரிமை இருக்குது, கலைஞருக்கு அன்றைக்கி உரிமை இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினச்சாங்க, அவர் நீக்கினதை தெரிஞ்சுட்டு தமிழ்நாட்டில் ஒரு வண்டி போகல தம்பி, ஒரு வண்டி போகல, ட்ரெயின் போகல. இருங்க சொல்கிறேன், அதைத்தான் சொல்கிறேன், அது சொல்கிறேன், வேறு எழுச்சியை சொல்கிறேன். வேட்டு நீ கேட்டுட்டு அப்புறம் அது என்ன சொன்னான். அதே மாதிரி தலைவர் பாண்டியன் எக்ஸ்பிரஸில் வரப்பிட்டு காலையில் 7 மணிக்கு வர வேண்டிய வண்டி மாலையில் 7 மணிக்கு வந்துச்சு. ஒரு எழுச்சி, எங்கே போனாலும் மக்களுக்கு எழுச்சி தன் எழுச்சி ஏற்படும். அது மாதிரி எழுச்சி தம்பிக்கு இருக்கான்ற எனக்கு தெரியாது. நான் வெற்றி நீ கேட்ட விஜய்க்கு சொல்கிறேன். விஜய் இளைஞர்களை வட்டத்தை கொண்டிருக்க, அவருடைய கொள்கைகள் எல்லாம் இனிமேல் மாநாட்டுக்கு பிறகு தான் அறிவிப்பாங்க, என்னென்ன கொள்கை என்னன்றதை. ஏன்னா அதுக்கு பிறகு தான் அந்த கட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்வது ஏற்றக்கூடாதுன்னு தெரியும். ஏன்னா அதுக்குள்ளே அதிமுக போட்டியா இதுன்றெல்லாம் கேட்கக்கூடாது. எங்களுக்கு என்ன, எங்களுக்கு பயமே இல்லையே. ஏங்க அதில் தம்பி வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்காருன்னா விஜய் முழுக்க திமுகவில் இருக்கிற உறுப்பினர் இருக்குதா? அந்த இளைஞருக்கு பெருவாரி திமுக அதான் இன்றைக்கி குத்துது குடையுதுன்னு திமுக காரங்க பூரா தலைவர்கள் பூரா வைகிறாங்க, அவரை விஜயை வைகிறாங்க. பாவம் சின்ன பையன் வளர வேணாமா? என்னப்பா நீங்கள் மட்டும் ஏப்பா, நேற்று வரைக்கும் சினேகா கையில் பிடிச்சி திரிசா கூட ஆடிக்கிட்டு இருந்தவர் அவரை துணை முதலமைச்சர் ஆக்கலாம். அவர் என்னப்பா தியாகம் பண்ணார், ஜெயிலுக்கு போனாரா? அவரை எல்லாம் விட்டுட்டீங்க. விஜயோட இளைஞர் வர்றதுக்கு ஏன் நீங்கள் தடுக்கிறீங்க? தடுக்கக்கூடாதாப்பா? திமுக எங்களுக்கு பாதிப்பே இல்லை. அவர் கட்சி ஆரம்பிக்கிறதன் மூலமாக எங்களுக்கு தான் பெருத்த லாபம். திமுக இளைஞர்கள் பூரா அந்த உழைக்கிற 1-2 இளைஞர்கள்லாம் அங்கே போயிடுவாங்க. அதில் பூரா சீனியர்ஸ் தான். இப்போ நம்ம ஆர்எஸ் பாரதி இருக்கார்ல, அது மாதிரி சீனியர் சிட்டிசன் தான் அங்கே இருக்காங்க, அவங்க தான் இருப்பாங்க. இங்கே இல்லை இதில் இல்லை. எங்களுக்கு இளைஞர் இங்கே பாருங்கள், எத்தனை இளைஞர்கள் எவ்வளோ இளைஞர் அணிவகுத்து இருந்தாங்க பார்த்தீங்களே. உங்களுக்கு அதுக்காக தான் அங்கேருந்து நடந்து 2 கிலோமீட்டர் நடந்துக்கப்பா, 2 கிலோமீட்டர் நடந்துருக்கு. சரி, வாழ்த்துக்கள் போடுங்க. மதுரைண்டால ஜோருடா, மதுரைண்டா மதுரை தான். என்ன சொல்கிறீங்க? அது எல்லாத்துலேயும் மதுரை தான். மதுரைக்கு பேர் மல்லிகை, மதுரைனாலே மல்லிகை. கட்சி என்ற அண்ணா திமுக தான்டா மதுரை இல்லை. அப்படி காலையில பாஜக உங்களுக்கு எதிராக ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. நீங்க போற இடத்துல எல்லாம் ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணுவோம், நீங்க தொடர்ந்து அண்ணாமலை விமர்சிக்கிறீங்க. அதை பற்றியெல்லாம் அண்ணாமலை பற்றி நான் சொல்கிறேங்க. அண்ணாமலை பற்றியெல்லாம் தலை இப்படி ஆட்டினா என்ன சொல்லுவோம்? என்னப்பா சொல்லுவோம்? என்னங்கப்பா சொல்லுவோம்? ஆட்டா என்னப்பா ஆட்டுக்குட்டி மாதிரி தலையாட்டுறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். இதில் வேற ஒன்றும் இல்லை. அவரை பற்றி அவர் தான் எங்களை பற்றி பேசுகிறதுல அவர் இப்போ இதுக்காக அவங்க சொன்னாங்க. ஐயா அது எல்லாருமே சொல்கிறாங்கல்ல, நாங்கள் மட்டும் இல்லை. எனக்கு நீ அதை பற்றியெல்லாம் இல்லை. இங்கே வந்து எப்பா போருக்கு போயிட்டு இருக்கும்போது நீ எதை போயோ பேசிக்கிட்டு இருக்க, எலி பிடிக்கிற வேலையை பார்க்குற, அதெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லை.